ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சங்கீதா உலகம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பராக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். டக்குன்னு ஒரு க்ளீனிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற இந்த க்ளீனிங் ரொட்டீன் வந்துங்க வீக்லி ஒன்ஸ் நான் வந்து செஞ்சுருவேன். வீக்லி ஒன்ஸ் ஒன்று காலையில் செய்வேன், இல்லை அப்படின்னா பாப்பாலாம் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறமா ஈவினிங் வந்து நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த டைமில் டக்குன்னு செஞ்சுருவேன். அன்றைக்கி நான் பண்ணுறது வந்துங்க, பாப்பாலாம் மத்தியானம் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறமா ஈவினிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டாங்க. ஏன்னு தெரியலைங்க, ஒரு 4:30க்கு எல்லாமே எந்திரிச்சிட்டாங்க. நானும் வந்து சரி ஓகே நைட்டு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தூங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நானும் வந்து அவங்கள எந்திரிச்சு அவங்கள ஃப்ரெஷ்அப்லாம் பண்ணி விட்டுட்டு பாலெல்லாம் கொடுத்துட்டு கீழே வந்து அனுப்பிச்சி விட்டுட்டேன். அத்தையெல்லாம் ஊர்லேருந்து வந்துட்டாங்க, அதனால் பரவாயில்ல. அதனால் கீழே வந்து சராசராக கொஞ்சம் நேரம் போய் விளையாடிட்டு இருந்துக்குவாங்க. அவங்கள கீழே அனுப்பிச்சி விட்டோடனே நான் வந்து ஓகே ரூம் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ திடீர்னு தோணுச்சு, ஓகே நம்ம வந்து இந்த வீக்லி ஒன்ஸ் பண்ணுறது இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு வந்து எனக்கு தோணுச்சு. அதனால் ஓகே அப்படின்ட்டு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஃபஸ்ட்டு வந்து பாப்பா தூங்கி எழுந்திரிச்சாங்க அப்படின்னா அவங்க நைட்டு வந்து தூங்கி எழுந்திரிச்சோடனே காலையில் எப்பவும் போல் பெட் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் திரும்ப மதியானம் தூங்கும்போது அது களையும், அதை வந்து ஈவினிங் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் பெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு விண்டோ இருக்குது, அதில் வந்து அப்பப்போ டஸ்ட்டு வந்து பிடிக்கும். நம்ம பெட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் டஸ்ட்டு சேர்ந்துருச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிரும், தும்மல் கோல்டு அந்த மாதிரி ஏதாவது வரும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேங்க. அன்றைக்கி வந்து அதை க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நான் ஒரு லிக்விட் வந்து உங்களுக்கு கேஸ் ஸ்டவ் க்ளீனிங்கில் வந்து ஒரு லிக்விட் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். நானே வந்து ஹோம்மேடாக செஞ்சு வச்சுக்குவேன் அப்படின்ட்டு. அந்த லிக்விட் வச்சு தான் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து நான் க்ளீன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு பாக்ஸ் வந்து அன்றைக்கி கட்டி வச்சுருந்தேன், அதை வந்து அவுத்துட்ருக்கேன். ஏசி ரிமோட் எல்லாமே வந்து அதில் போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக கட்டி வச்சேன். கொஞ்சம் ஹைட்டாக கட்டிட்டேன், அதை பிரிச்சுட்டு கீழே கட்டிக்கலாம் அப்படின்ட்டு நினச்சேங்க. ஆனால் அதை வந்து பிரிக்க முடியாதனால சரி அப்புறமா பிரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இந்த லிக்விட் தான் நான் வந்து சொல்கிறது. இந்த லிக்விட் வந்து அந்த கேஸ் ஸ்டவ் க்ளீனிங் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து அதுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு நான் வந்து அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். அதை யூஸ் பண்ணி தான் நான் அப்பப்போ ரீஃபில் இதோட 2-3 தடவை நான் வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டேங்க. அப்பப்போ அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்குவேன். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். நல்ல வாசம் கமன்னு இருக்கும் அந்த ஸ்ப்ரே பண்ணும்போதே. அதை வந்து ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு கிளாத் வச்சு இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டாலே போதும், அவ்வளோதான், பளிச்சுன்னு வந்து ஆகிடும். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம பண்ணும்போது பெரிய அளவுக்கு நம்ம வந்து தொடச்சி எடுக்கணும் அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி லைட்டாக ஒரு தடவை வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு வாட்டி தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா போதும். சூப்பராக நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். இந்த வாசனை வந்து அந்த ரூம் ஃபுல்லாகவே அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி வந்து நான் செஞ்சு விட்டுருவேன். அடுத்த நாள் ஒரு 2 டேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 டேஸ் கண்டிப்பாக வந்து அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும், மைல்டாக இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்களும் என்ன மாதிரி இதே தான் ரீஃபில் பண்ணி வச்சுக்குவீங்க. அதுக்கப்புறமா இந்த டோர் பக்கத்தில் இருக்கும் இல்லைங்களா விண்டோ, அது வந்து ஃபுல்லாகவே வந்து டஸ்ட் பண்ணி விட்டுருவேன். ஏன் அப்படின்னா பாப்பா 2 பேரும் போய் ஒளிஞ்சிக்கிற இடம் அதுதான். நாங்கள் வந்து எங்களை கூப்பிட்டு விட்டுட்டு போய் அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்குவாங்க. அதனால் அங்கே வந்து டஸ்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் ஆகிரும் அப்படிங்கிறதுக்காக அதையும் வந்து ஒரு தடவை டஸ்ட் பண்ணி விட்டுறது. இந்த ஸ்க்ரீனில் வந்து நான் அந்த ஸ்ப்ரே வந்து பண்ணி விட்டுருவேன். ஏன்னா உள்ள ரூம்குள்ளே என்டர் ஆகும்போதே இந்த ஸ்க்ரீன் முன்னாடி இருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் நான் அப்பப்போ அதை தான் வந்து பண்ணி விட்டுருவேங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டிங் ஃபேன் அதுக்குமே வந்து எல்லாத்துக்குமே இதே ஒரே லிக்விட் வச்சே வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த கேஸ் ஸ்டவ் க்ளீனிங் வீடியோ வந்து இப்போ ரீசெண்டாக போட்டிருப்பேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை அதை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க, நான் ஷுவராக சொல்கிறேன். அதுவும் வந்து டக்குன்னு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கட்டலோட அந்த இது இருக்குது இல்லைங்களா, அதுவும் வந்து க்ளீன் பண்ணி விட்டுற வேண்டியது தான். அதெல்லாம் முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன் அப்படின்னா கபர்டில் வந்து கண்ணாடிக்குமே வந்து இதை யூஸ் பண்ணி சூப்பராக தொடச்சிடலாம், பளிச்சுன்னு ஆயிடும். நான் பாருங்கள் இப்போ அதை தான் யூஸ் பண்ணி தேய்ச்சிட்ருக்கேன். ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க, இமீடியட்டாக நம்ம வந்து அதை தொடச்சிடலாம். நல்லா சூப்பராகவே வந்து பளிச்சுன்னு ஆயிரும். கீழே வந்து பாப்பாவோட ஹைட்டுக்கு இருக்கிறதுனால அவங்க தலையில் ஆயிலெல்லாம் வச்சுட்டு அப்படியே போய் பின்னாடி சாஞ்சு நின்றுக்குவாங்க. அதனால் கண்ணாடி வந்து அப்பப்போ வந்து அழுக்கு பண்ணி விட்டுருவாங்க. அந்த ஆயில் பிசுப்பு எல்லாமே வந்து பிடிச்சிரும். அதனால் வந்து நம்ம அப்பப்போ அந்த மாதிரி க்ளீன் பண்ணியே தான் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம கபர்ட்ஸில் எல்லாமே வந்து அந்த கைப்பிடி இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆயில் பிசுக்கு மாதிரி இருக்கும். அது எல்லாத்துக்குமே இந்த ஒரு சொல்யூஷன் போதும். இது வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் தொடச்சே ஆகணும், இல்லை அப்படின்னா ரொம்ப நிறைய வந்த மாதிரி ஆயிருங்க. தலைக்கெல்லாம் ஆயில் வச்சுட்டு அதை கபோர்ட்லாம் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கைப்பிடிக்கிட்ட கொஞ்சம் ஆயில் பிசுக்கு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நான் வந்து அதை தொடச்சி விட்டுருவேன். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆயில் பிசுப்பு அப்படியே வந்து ட்ரை ஆயிரும், ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிரும், பளிச்சுன்னு ஆயிரும்.
அத ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படியே துடைக்கவே அப்படியே ட்ரை ஆயிருது பாருங்க. அப்படியே வந்து காஞ்சு போயிரும் டக்குன்னு. ரொம்ப நேரம் இருந்தது அப்படின்னா தான் ஒரு மாரி ரவுண்டா புடிச்ச மாதிரி இருக்கும். இந்த மாரி நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு இப்படி தொடச்சிட்டே இருக்கும்போது அதுவே வந்து ட்ரை ஆயிரும். அந்த ஆயில் பிசுபிசுப்பு எல்லாமே சூப்பரா வந்து போயிரும். இதுதான் நான் எப்பவுமே வந்து வீக்லி ஒன்ஸ் ஃபாலோ பண்றதுங்க. அதே மாதிரி எல்லா கபோர்ட்ஸ்க்குமே வந்து நானு அந்த மாரி தான் வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டேன். அதே மாரி விண்டோஸ் அந்த விண்டோலயுமே வந்து நான் என்ன டக்குன்னு டஸ்டப் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா அத ஸ்ப்ரே பண்ணி தொடச்சு விட வேண்டியது தான். இது எல்லாமே நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். ரெகுலரா டெய்லி பண்ணணும் அப்படின்ட்டு கூட இல்ல. அத வந்து நம்ம செஞ்சிடலாம். அதுக்கப்புறமா துணி மடிக்கும்போது நான் சொல்லியிருப்பேன், துணி காய வச்சதுக்கப்புறமா அப்படியே வெளியில போய் நின்னுட்டு, வேடிக்கை பார்த்துட்டே துணி மடிச்சிட்டோம் அப்படின்னா, துணி மடிக்கிறதே தெரியாது. வேடிக்கை பார்த்த மாரியே மடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேங்க. அன்னைக்கு வந்து நல்ல வேளை சடனா வெளியில போறேன். மழை வந்து தூறிட்டு இருக்கு. அதனால அவசர அவசரமா எல்லா துணியும் வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். இல்ல அப்படின்னா காலையிலேருந்து காஞ்ச துணி எல்லாமே வந்து ஈவினிங் நனைஞ்சு போயிருக்கும். அதனால மழை தூறல் தான். அந்த தூறல் தூறுனோனே வந்து கொஞ்ச நேரத்தில நின்றுச்சு. இருந்தாலுமே வந்து அந்த ஈரம் ஆயிருக்கும் இல்லைங்களா? நல்லா காஞ்ச துணி எல்லாமே. நல்ல வேளை பார்த்தேன் அப்படின்ட்டு அவசர அவசரமா எடுத்துட்டு வந்துட்டேன். கிளிப்பு வேற குத்தியிருப்போம். அதெல்லாம் ஒண்ணொன்னா எடுத்து கீழேயே டப்பு டப்புன்னு போட்டுட்டு துணியெல்லாம் அவசர அவசரமா உள்ள எடுத்துட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறமா சரி இத அப்படியே விட்டோம் அப்படின்னா, இந்த துணி அப்படியே 2 நாளுக்கு அப்படியே கிடக்கும் அப்படின்ட்டு கையோட மடிச்சு வச்சிடலான்ட்டு டக்குன்னு வந்து அதுவும் வந்து செஞ்சுட்டேன். சரி வீடு எல்லாமே வந்து வீக்லி ஒன்ஸ் கிளீனிங் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குமே அப்படிங்கிறதுக்காக, இந்த துணி மட்டும் கிடந்தா நல்லா இருக்காதா அப்படிங்கிறதுக்காகவே வந்து மடிச்சு வச்சுட்டேன். அந்த வேலைய வந்து முடிச்சாச்சு. மடிச்சும் ஓரத்துல வச்சோம் அப்படின்னா அவ்வளோதான். அதனால கையோட அத எடுத்து வச்சிரணும். இப்ப நான் மடிச்சுட்ருக்கேன் இல்லைங்களா? இது வந்து சனாசரோட சாரி. 2 பேரும் இப்போல்லாம் வந்து வீட்ல சாரி கட்டிட்டே தான் நடக்கிறதுங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு ஷால் வந்து எடுத்து குடுத்துட்டேன். ஷால் குடுமான்னு கேட்டுட்டே இருந்தாங்க. என்னோட ஷால்னா ரொம்ப பெருசா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அவங்களோட ஷாலே வந்து இருந்துச்சு. அத வந்து சரி இத ஒண்ணு வச்சு கட்டிக்கோங்க அப்படின்ட்டு குடுத்தாச்சு. அவங்களே வந்து அழகா சாரி மாதிரி சுத்தி கட்டிட்டு நடந்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி விளாக்ல கூட நான் ஒரு வீடியோல பாப்பா சாரியோட தான் நடந்துட்டு இருந்திருப்பா. அத வந்து அவளே கட்டிக்கிட்டதாங்க. அவளே வந்து வச்சு சுத்தி கட்டிக்கிறா. கட்டிட்டு இப்படியே தான் வந்து வீட்டுக்குள்ள நடந்துட்டுருக்கிறது. கண்டிப்பா வீட்ல வந்து பொண் குழந்தை வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்க வீட்லயும் வந்து கண்டிப்பா இத தான் ஃபாலோ பண்ணிட்டுருப்பாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறமா சோஃபா வந்து கையோட துணி எடுத்து வச்சோனே அந்த ஒர்க் வந்து டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா பக்கத்துலேயே வந்து டேபிள் மேல என்னதான் நம்ம டேபிள் மேல கிளீன் பண்ணி வச்சுட்டே இருந்தாலும், அவசரமா ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம், இல்லன்னா ஒரு பொருள் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா, டக்குன்னு நமக்கு கிடைக்கிற இடம் வந்து டேபிள். அதனால கொண்டு போய் அத டேபிள் மேல தான் வைப்போம். அந்த இடமும் வந்து கசகசன்ட்டு இருந்தது. அத வந்து கையோட கிளீன் பண்ணியாச்சு. சீத்தாப்பழம் எனக்கு வந்து சீத்தாப்பழம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் சீத்தாப்பழம் பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனா என்னன்னா, எங்க வீட்ல யாருக்குமே சீத்தாப்பழம் வந்து பிடிக்காதுங்க. எனக்கு மட்டும் தான் பிடிக்கும். நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஊர்லலாம் வந்து சின்ன வயசுல எனக்கு சீத்தாப்பழம் எப்போலாம் சாப்பிட்றோமோ, அப்போலாம் எனக்கு வந்து சின்ன வயசுலோட ஞாபகம் தான் வரும். அப்போலாம் எங்கள் வீட்ல வந்து சீத்தாப்பழம் மரம் இருக்கும். அதுலேருந்து சீத்தாப்பழம் பறிச்சு நாங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்ருக்கோம். அவ்வளோ சாப்பிட்ருக்கோம். அதனாலயே என்னமோ தெரியல, சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டனால எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க வீட்ல யாருமே சாப்பிட மாட்டாங்க. இனிமேல் தான் வந்து சனா சாராக்கு குடுக்கணும். அவங்க புடிச்சது சாப்பிட்டாங்க அப்படின்னா ஓகே. இல்ல அப்படின்னா அத ஃபுல்லா நான் தான் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது. அதுக்கப்புறமா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பழைய ஃப்ரூட்ஸ் இந்த சாத்துக்குடி எல்லாமே வந்து இன்னுமே யூஸ் பண்ணாம இருக்கு. அத ஃபர்ஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இத சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜில வந்து நான் என்ன மாரி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், எப்படி வந்து இந்த காய்கறி எல்லாம் ரொம்ப நாள் கெட்டு போகாம வச்சுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜ் டூர்ல வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோ வந்து இப்போ தான் ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது வந்து பார்க்காதவங்க போய் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் எல்லா காய்கறியுமே வந்து நான் அந்த வீடியோவில் எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா எப்பவுமே ஃப்ரிட்ஜுக்கு மேலே அன்னைக்கு பாப்பா கொடுக்குற ஃப்ரூட் என்னவோ அதை எடுத்து வெளியே வச்சிருவாங்க. ஏன்னா சில்லுன்னு கொடுக்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் இல்லைங்களா? அதனால அதை எடுத்து வெளியே வச்சிடுறது. நானுமே மோஸ்ட்டாக சில்லுன்னு சாப்பிட்றது இல்லை. ஆனால் ஐஸ்கிரீம் அதெல்லாம் சாப்பிடுவேன். அது வேற கேட்டகரி அப்படிங்கிறனால அதெல்லாமே வேற. ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிட்றது இல்லை. வெளியில் எடுத்து வச்சு தான் சாப்பிட்றதுங்க. அவ்வளோதான் எல்லாமே. இதுதான் என்னோட கடன்னு நான் பண்ணுற வீக்லி ஒன்ஸ் க்ளீனிங். இன்னுமே கொஞ்சம் டீப்பாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் டீப்பாக க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பேங்க. அது வந்து காலையில் நேரம் நான் பண்ணேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக பண்ணிகிட்ருப்பேன். அப்போ தான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வாக்கிங் போயிட்டு வந்தாங்க. வந்த உடனே வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு சரி டைமும் 6 மணி ஆயிடுச்சு அப்படின்ட்டு கடன்ட்டு வந்து வீடை கூட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கு மேலே கூட்டினாலும் நல்லா இருக்காது அப்படின்ட்டு டக்குன்னு வந்து வீட்டையும் கூட்டிகிட்டு அந்த ஈவினிங் க்ளீனிங்கை வந்து நான் அதோட முடிச்சிட்டேன்.
கீழே சாமி கும்பிட்றது எல்லாமே வந்து காலையில் நேரம் தாங்க நான் வந்து கீழே சாமி கும்பிடுவேன். ஈவினிங் டைம்ல எல்லாமே வந்து கீழே அத்தை, மாமா அவங்களே வந்து ஊதுபத்தியெல்லாம் வந்து ஏற்றி வச்சுருவாங்க. நான் வந்து காலையில் நேரம் சாமி கும்பிட்டுருவேன். சனாசாராவை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது காலையில் எல்லாருமே வந்து காலையிலேயே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுருவோம். அதுக்கப்புறமா அவங்களையுமே சாமி கும்பிட வச்சுட்டு தான் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது. அதனால காலையில் அந்த ரொட்டீன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ வந்து கொஞ்சம் லீவில் இருக்கிறனால ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகுது இல்லைங்களா? ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பூஜை பண்ணிக்கிறது. அன்றைக்கி பாருங்கள் ஈவினிங் கிளைமேட் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவ்வளோ சூப்பராக அந்த மழை தூருச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா? மழை தூறி கொஞ்ச நேரத்தில் வந்து லைட்டாக அந்த சன்னும் வந்து வந்தது, சன்செட் ஆகிற மாதிரி. அந்த டைமில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு மாதிரி கிளைமேட்டே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதனால தான் நான் வானத்தையே வந்து அழகாக காட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இந்த டாய் பொம்மை வந்து ரொம்ப வருஷமாக வந்து வீட்டில் இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே இங்கே தான் இருக்குது. இதை பார்த்துட்டு அப்போவே வந்து நாய் இருக்குது அப்படின்ட்டு நினச்சிக்குவாங்களாமா நிறைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை வந்து மேலே நான் வச்சுட்டேன். மேலே வச்ச உடனே வந்து அங்கே தான் காக்காயெல்லாம் வந்தது அப்படின்னா சாப்பாடெல்லாம் வைப்பேன். இப்போது கொஞ்ச நாள் என்னாச்சுன்னா அந்த காக்காயெல்லாம் வந்தோடனே நாய் உட்காந்துட்ருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதாவது சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கே வந்து அப்படி இப்படின்னு பயந்து பயந்து பண்ணிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா பழகிருச்சு போலேங்க. அதுக்கப்புறமா வந்து எப்பவும் போல் சாப்பிட்டு இருந்தது. ஓகே அப்படின்ட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஊதுபத்தி வந்து ஏற்றி வைப்பேன். அதை வந்து நான் அன்றைக்கி ஈவினிங் வந்து செஞ்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா செடியெல்லாம் மாற்றி வச்சுட்டு இருந்தேன் இல்லைங்களா? அது வந்து ஓகே ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சா, இல்லை இந்த இடமும் காஞ்சு போயிட்டுருக்கா அப்படின்ட்டுலாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இது பார்க்குறது தான் வந்து வேலை. ஏன்னா ஒரு செடி பூ பூத்துட்டு இருந்தது அப்படின்னா பார்க்குறக்கு இன்னும் அழகாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் பூ எல்லாமே வந்து அன்றைக்கி பூத்துட்டு இருந்தது. அதனால் அதெல்லாம் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த அடினியம் அங்கே வச்சு பூ பூக்காமல் இருந்தது. அதை தூக்கி மாற்றி வச்சோன்னே இப்போ அழகாக பூவெல்லாம் பூத்துருச்சு, மொட்டுமே வந்து வந்துருச்சு. மேலே வந்து நல்லா காற்றடிக்கும். அந்த காற்றுக்கு வந்து இந்த சவுண்டு இப்படி கேட்கும். நான் வந்து இப்போ கையில் தட்டி விடுறேன். அதே மாதிரி வந்து நல்லா காற்றடிக்கும்போது சூப்பராக வந்து இந்த சவுண்டு கேட்கும். எனக்கு இந்த சவுண்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு முன்னாடி இதை மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அழகுக்காக மாட்டினது தாங்க. அதுவே வந்து அந்த சவுண்டு கேட்குறக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மரமும் போன்சாய் மரமும் வந்து நல்லா வந்துட்டுருக்கு. எப்பவும் போல் இலையெல்லாம் ஒன்றும் உதிராமல் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே தான் இருக்குது. அதுக்கு வந்து அந்த இடம் செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த பூ வந்து பூக்காமல் இருந்ததுன்னு சொன்னேன். இப்போ தான் வந்து பூ பூக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க.